எப்படி பண்றாங்க எல்லாத்துக்குமான பதிலும் உங்ககிட்ட தான் மையமா வந்திருக்கு. அதனாலதான் எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் நான் கேட்கிறேன். பல கேள்விகள் வருது இல்லையா? திமுக வெர்சஸ் அதிமுகன்னு தான் ஒரு அரசியல் கட்டமைப்புன்றது அப்பொழுதிலிருந்தே மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து இப்பொழுது வரை இருக்கு இல்லையா? ஒரு இல்லத்துல போய் சந்திக்கிறதுன்றது ஒரு அரிதான வரலாற்று நிகழ்வு இல்லையா? இந்த இடத்தை நோக்கி ஓபிஎஸ் ஏன் நகர்ந்து நிற்கிறார்? நியூஸ் வணக்கம், கேள்வி நேர நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் தன்னுடைய அறிக்கையாலும் அவர்களுடைய செயலாலும் இந்திய அரசியல் அரங்கையே அதிர வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்திய அரசியலை உஷ்ணப்படுத்தி பேசும் பொருளாக இருக்கிறார். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பேராளுமை என்பதை இந்திய அரசியல் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு ஒரு முடிவெடுத்திருக்கிறார். நாளைக்கு என்ன முடிவை நோக்கி நகரப்போகிறார் என்றெல்லாம் ஊடகங்களும் சரி, ஊரும் உலகமும் சரி, ஐயா ஓபிஎஸ்ஸை நோக்கி எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். நான் இந்த விவாதத்தில் பங்கேற்போது என்னுடைய நண்பர்களெல்லாம் பேசிய பேச்சுக்களுக்கெல்லாம் நான் பெரிய அளவில் பதில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட இதை நான் 3 விதமாக பிரித்து பார்க்கிறேன். உங்களுடைய தலைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். ஒன்று, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஐயா ஓபிஎஸ் சந்தித்தது. 2வது, என்டிஏ கூட்டணியிலிருந்து ஐயா ஓபிஎஸ் விலகியதாக அறிவித்தது. 3வது, அரசியல் கணக்கு போடுதல் ஐயா ஓபிஎஸ் மற்றும் பிரேமலதா என்று. இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், மனிதம், அந்த மனிதம் சார்ந்த அரசியல் சார்ந்த நகர்வு, இப்படித்தான் பார்க்கிறேன். மனிதம் என்று சொன்னால் மானுடத்தின் உச்சம் மனிதநேயம். அந்த மனிதநேயத்தின் உச்சம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் என்ற தீபதூண்களுக்கு மத்தியிலே இடையிலே நாங்கள் அந்த வெளிச்சம் பெற்ற காரணத்தால் அந்த மனிதநேயம் எங்களுக்கும் இருக்கிறது. நாங்களும் அந்த மனிதநேயத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இல்லம் தேடி சென்று அவர் உடல்நலம் விசாரித்து வந்தார். காலையிலையும் விசாரிச்சிருக்கிறார். சொல்லிடுறேன். காலையில் நடைபயிற்சி நடைபயிற்சி போகிற போது யதார்த்தமாக சந்திப்பது, பல உரையாடுகளை அதை நிகழ்த்த முடியாது. உடல்நிலையை பற்றி அவருடைய உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று ஓரளவுக்கு அவரால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கிற போது அந்த நடைபயிற்சிகளை அவரை முழுவதுமாக விசாரிக்க முடியவில்லை. அப்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் இல்லத்துக்கு வாருங்கள், பேசிக்கொள்ளலாம் என்று. இல்லத்துக்கு போகிறார், உடல்நிலையை மட்டும் விசாரிக்கிறார். இதில் 2 அரசியல் தலைவர்கள் அரசியல் பேசியிருக்க மாட்டார்களா என்று உங்களை போன்றவர்கள் எல்லாம் மற்றும் தம்பி அக்னேஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் கருதுவதிலே உண்மையும் இருக்கிறது. ஆனால் அரசியல் பேசியிருப்பார்கள். ஆனால் அதிலே முக்கியத்துவம் பெறுகிற அளவுக்கான அரசியலாக அது இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் எது வேணா நடக்கும்ன்றாரு. இல்ல, அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாதுன்றதெல்லாம் அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்றைக்கு வெளியேற்றப்பட்டாரோ தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு என்று ஒன்றை அவர் தொடங்கினார். அந்த உரிமை மீட்பு குழு என்ற அந்த மாபெரும் கப்பலை அவர்தான் வழிநடத்தி செல்கிறார். அந்த கப்பலில் பயணிக்கின்ற என் போன்றவர்களை காக்க வேண்டிய கடமையும் அவருக்கு இருக்கிறார். அந்த மாலுமியாக அவர் இருந்தாலும் எங்களை பாதுகாப்பாக கரை சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்திக்க முடியவில்லை. அந்த கூட்டணியில் இருந்தும் ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்திக்க முடியவில்லை. பெரியவர் நித்யானந்தன் மிக அருமையாக சொன்னார். அப்படி சந்திக்க முடியாத ஒரு நிலை வருகிற போது அந்த உணர்ச்சி, சுயமரியாதை எல்லாம் அரசியலில் நாம் பொறுத்து கொள்ளலாம் என்று ஐயா ஓபிஎஸ் நினைத்தால் கூட அவரோடு இருக்கிற தொண்டர்கள் நினைத்துக் கொள்ள மாட்டார். தலைவனை பற்றி பேசுகிற போது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த இடத்துல எப்படி ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிற இடத்தை நோக்கி நகர்ந்தாருங்க? இல்ல, அது மனிதனை இத்தனை நாளாக சொல்லும் பொழுது அப்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தான் சசிகலா சொல்லும் பொழுது சட்டமன்றத்தில் பார்த்து கொண்டார்கள், சிரித்து கொண்டார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவங்க மேல முன்வைக்கிறாங்க. அதற்கு பிறகு ஐபிஎல் போட்டி நடக்கும் பொழுது அங்க ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசனோடு இருக்கக்கூடிய புகைப்படம் வெளியானது. தொடர்ச்சியாக ஓபிஎஸ் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளோடும் முதலமைச்சர் ஸ்டாலினோடு நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அதிமுகவினுடைய தலைவர்கள் வைக்கிறாங்க இல்லையா? அதாவது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இதை பெரியவர் நித்யானந்தன் அழகாக சொன்னார். சொல்ல வேண்டிய எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய வட இந்திய அரசியலிலே இது ஒரு சாதாரண நிகழ்வு. இதை யாரும் பெரிதுபடுத்திக் கொள்வதே இல்லை. எல்லா தலைவர்களும் ஒரு தலைவருடைய வீட்டுக்குள்ளே வந்து டீ பார்ட்டி முடித்து சாப்பிட்டு வெளியே வந்து அவர் பேட்டி கொடுக்கிறார், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்று. அந்த அளவுக்கு மனதுக்குள்ளே அரசியல் இருந்தாலும் அதை உறவுகளில் காட்டிக்கொள்வதில்லை. அது வட இந்திய அரசியல் மட்டும், வட இந்திய அரசு, தமிழ்நாட்டில் அரசியல் மட்டும் அதிலிருந்து வேறுபட்டிருக்கிறது.
காரணம் இங்கே அண்ணா திமுக திமுக என்று. அது ஏறக்குறைய எனக்கு தெரிந்தவரை நான் இந்த இயக்கம் பிறக்கிற போது இந்த இயக்கத்தில் பிறந்தவன், இந்த இயக்கத்தில் வளர்ந்தவன், இந்த இயக்கத்தின் எனக்கு அடிமட்டத்திலிருந்து தெரியும். ஏறக்குறைய 90க்கு பிறகுதான் அப்படி ஒரு நிலைமை. அதற்கு முன்பாக நாங்கள் திமுக மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு திருமண நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்வோம், அவர்களோடு புகைப்படம் எடுப்போம், எல்லாம் நடக்கும். ஆனால் அரசியல் என்று வருகிற போது, தேர்தல் என்று வருகிற போது திமுகவை புலியை போல் பாய்ந்து களமாடுவோம், வெற்றி பெற விட மாட்டோம். அதில் நிலையாக இருப்போம், நிச்சயமாக இருப்போம். ஆனால் இந்த நிலை 90க்கு பிறகு மாறி அது ஒரு வேறொரு அரசியல் பாதையில் போனதால் இன்றைக்கு உங்க பார்வை இது ஒரு அரசியலாக இருக்குமோ? இப்போ ஓபிஎஸ் உடைய இந்த பயணம் பகையா பாசமா? நான் வெளிப்படையாக இல்ல, இதுல பகையும் இல்லை பாசமும் இல்லை, ஒரு உறவு, மனிதநேயம், அவ்வளவுதான். அந்த மனிதநேயத்தோடு நீங்கள் மனிதநேயத்தோடு பார்த்து விட்டு கடந்து செல்லுங்கள். தலைமைச் செயலகத்தில் கூட சந்திக்கலாமே அதை. இல்ல, அவர் ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு, அவர் முதலமைச்சரா இருக்கிறாரு, இல்லத்துல போய் அலுவலகத்துல சந்திக்கலாம். நீங்க ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவன் இல்லத்தில் போய் சந்தித்து அந்த நோய்வாயை விசாரிப்பதுதான் மனித பண்பு. அதை விட்டுட்டு வர்ற இடத்துல பார்த்து சொல்லிக்கலாம், பேசிக்கலாம். கேட்கறது எந்த விதமான அரசியல் பின்னணியும் இல்ல, எந்த விதமான அரசியல் கணக்கும் இதுக்குள்ள இல்லையா? நிச்சயமாக எனக்கு தெரிந்தவரை பெரிய அரசியல் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் ஒன்று சொல்லிடுறேன், தம்பி அக்னீஸ்வரன் ரொம்ப வேகமாக ஒன்று சொன்னார், இப்படி போய் பார்த்து விட்டார், அப்படி போய் சேர்ந்து விட்டார் என்று. கடந்த காலத்தில் அரசியலிலே இது எல்லாமே நடந்திருக்கிறது. 91 திருநாவுக்கரசு, KKSSR, கருப்பசாமி பாண்டியன், முக்கம் சந்து போன்றவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். கடைசி வரை கெஞ்சி பார்த்தார்கள், நானும் அங்கே இருந்தவன். கடைசி வரை ஜெயலலிதா அம்மையார் இடத்திலே தூது விட்டு பல முயற்சி பண்ணி பார்த்தார்கள், நடக்கவே இல்லை. சரி, வேறு வழியே இல்லை என்று சொல்லி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தார். நான் கடந்த கால அரசியலைத்தான் சொல்லுகிறேன், நீங்கள் அதை செய்ய போகிறீர்களா என்று கேட்டு விடாதீர்கள். நான் கடந்த காலத்தில் அதிமுகவில் நடந்திருக்கிறது என்பதை தம்பிக்கு நினைவுபடுத்துகிறேன். கடைசியில் அவர்கள் அந்த 4 தொகுதி பெற்று குடை சின்னத்திலே தனியாக போட்டியிட்டார்கள். அன்றைய அரசியல் சூழ்நிலை வேறு விதமாக 91 நடந்துவிட்டது. அன்றன் திருநாவுக்கரசு மட்டும் தப்பி பிழைத்து வந்தார். ஆனால் சட்டமன்றம் முடிந்து, தேர்தல் முடிந்து 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு 96 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வருகிற போது, 2 தேர்தல் வருகிற போது அண்ணன் திருநாவுக்கரசு மட்டும்தான் வெற்றி பெற்று உள்ளே வந்தார். எந்த திமுகவை அண்ணா திமுகவை விட்டு வெளியேறி சென்றாரோ அந்த திருநாவுக்கரசு தான் அண்ணா திமுகவை காப்பாற்ற வேண்டிய நிலை வந்தது. இது வரலாறு. 4 எம்எல்ஏக்கள் 2 பேர் மட்டும்தான் ரெட்டையில செஞ்சாங்க, இது 2 பேர் சுயேட்சை. அதில் திருநாவுக்கரசன் ஒரு ஆள். அந்த கட்சியை அன்றைக்கு கட்டமைத்தார்கள். திருப்பி ஜெயலலிதா அம்மையார் அவர்களையே கூப்பிட்டு நீங்களே கட்சி நடத்துங்கன்னா தலைவர் அவர் தான். பிஜேபி கூட 98 கூட்டணி போடுகிற போது திருநெல்வேலியில் மிகப்பெரிய மாநாடு, ஐயா அண்ணன் கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் தான் அதுக்கு தலைமை. மீண்டும் இந்த கட்சியை கட்டியமைப்பதற்கு அவர்கள் தேவைப்பட்டார்கள். இதை உணர வேண்டும் என்பதுதான் எடப்பாடி போன்றவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதை அவர்கள் உணர வேண்டும். இந்த கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும். கட்சி இணைந்தால் மட்டும்தான் வெற்றி உறுதி என்பது நாட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகள் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே சார் இல்ல, அரசியலில் எதுவுமே மூடப்பட்ட வழியே கிடையாது. எல்லாமே திறக்கும். கால சூழ்நிலைகள் தான் அதை முடிவு செய்யுமே தவிர அரசியல் இவர் மூடிவிட்டார், அவர் திறந்து விட்டார் என்பதே கிடையாது. இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி, இன்றைக்கு அவர் காற்றிலே கொடியாடும், கடலிலே அலையாடும், பூகம்பம் வந்தால் கூட எடப்பாடி பழனிசாமியுடைய மனம் ஆடாது என்று நீங்கள் சொன்னாலும் நான் நம்ப போவதில்லை. காரணம், எடப்பாடி பழனிசாமியும் ஒரு மனிதன் தான். இவ்வளவு அதீதமான நம்பிக்கையா இல்லையா? எடப்பாடி பழனிசாமியும் ஒரு மனிதன் தான். அவருக்கும் அரசியல் செய்கிறார். அவரும் இந்த நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். புரியுது எனக்கு. முடிமன் ராமசாமி, இப்போ தமிழ்நாட்டில் தீவிரமான ஒரு பரப்புரையை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் மேற்கொள்கிறார். நிறைய கூட்டம் வருது, அவருக்கு ஒரு எனர்ஜி வரும் இல்லையா? பிரிந்து போனவர்கள் இல்லாமலே நமக்கு இவ்வளவு கூட்டம் வரும்போது, இன்னைக்கு ராமநாதபுரத்தில் தான் ஒரு மீட்டிங் நடத்துறாரு. அவ்வளவு திரளான தொண்டர்கள் இருக்கிறப்போ பிரிந்து போன அதிருப்தியாளர்களா நமக்கு எந்த தயவும் தேவையில்லை, நாமளே ஸ்ட்ரகிள் பண்ணலாம், நாமளே ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை அதிமுகவுடைய தொண்டர்கள் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த நம்பிக்கை இருக்கும் இல்லையா? ஏன் ஓபிஎஸ் சேர்த்துக்கணும் அதிமுக? அதாவது அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம். கோடிக்கணக்கான மக்கள் குடிகொண்டிருக்கிற, வாசம் செய்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் அடிமட்டத்தை யாரும் அசைத்து விடவில்லை. நான் அதற்காக எடப்பாடி பின்னாலே கட்சி இல்லை என்று நான் வாதிட வரவே மாட்டேன், நிச்சயமாக இல்லை. ஆனால் எடப்பாடி இடத்திலே ஒரு பெரிய கட்சியின் அமைப்பு இருக்கிறது. ஆனால் வெற்றிக்கான வாக்கு 1% இருந்தாலும் அது ஐயா ஓபிஎஸ் பின்னால் இருக்கிறது. இன்றைக்கு கூட்டம் வருகிறது என்றால் இந்த கட்சியினுடைய அடித்தளம் பிரமாதமாக இருக்கிறது. அதை யாரும் அசைத்து விட முடியாது. அது வெற்றிக்கு போதுமானது இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. பேசலாம்.